நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கோயமுத்தூர் ஒத்தக்கால் மண்டபத்தில் 3.5 சென்ட்டில் அமைஞ்ச கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்ச ஒரு 2 BHK வீடு பார்க்கலாங்க. நல்லா ஃப்ரண்ட் எலிவேஷன் அற்புதமாக பண்ணி மல்டி கலரில் பெயிண்ட் அடித்து 2 கேட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் கேட் ஒன்று, கார் பார்க்கிங் ஒன்று. கேட்டில் பார்த்திங்கன்னா நல்லா மெட்டலில் லேசர் கட்டிங்கில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணி 33 அடி ரோட்டில் 3.5 சென்ட்டில் 50க்கு 30 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஏரியாவில் 1220 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து 18க்கு 15 அப்படிங்கிற அளவில் கார் பார்க்கிங் கொடுத்து கீழே நல்லா ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு வெட்டிஃபை டைல்ஸு 2க்கு 4 அப்படின்னு போட்டு அதில் கோல்டன் கலர் ஸ்டெப்ஸ் கொடுத்து அட்டகாசமாக வாஸ்து பிரகாரம் நம்மளுக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் ஸ்டெப்ஸு கீழே கொடுத்துருக்காங்க. டாய்லெட்னுடைய அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5க்கு 4 அப்படிங்கிற அளவில் கொடுத்து 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாசெட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஜலமூலையில் வாஸ்து பிரகாரம் போர்வெலும் சம்பு கொடுத்து முன்னாடி நல்ல பெரிய தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகும்போது நல்ல 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பேசியஸான ஹாலுங்க. ஹாலில் ஃபுல்லும் ஒன் சைடு வாலுக்கு டிவி யூனிட்டும் 2 பெரிய ஜன்னலும் வச்சுருக்காங்க. கபோர்டு ஒர்க் பார்த்திங்கன்னா யூபிவிசியில் பண்ணி நம்மளுக்கு ஜிக்ஸாக்காகவும் டால் யூனிட்டு கிளாஸ் போட்டு நம்மளுக்கு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க லூவர் பேட்டர்னில். அது போக ஒரு ஷோகேஸ் யூனிட் வித் 4க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜா யூனிட்டுங்க. இந்த வீட்டில் 2 BHK செமி ஃபர்னிஷ்டு ஹோமுங்க. மாடலர் கிச்சன், டிவி யூனிட், கபோர்டு ஒர்க் அத்தனையுமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு பெரிய ஹால், ஒரு டைனிங் வித் ஸ்டோர் ரூமோட இருக்குது. ஸ்டோர் ரூமுடைய அளவு 4க்கு 4.5. அதுக்கும் யூபிவிசியில் டோர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹால் வித் கிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடலர் கிச்சனோடு அமைஞ்ச கிச்சனுங்க. எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்து அதுக்கு கீழே கிராசரிஸ் வைக்கிற மாதிரி நல்லா மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி மாடலர் கிச்சன் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டோரேஜுக்கு லெஃப்ட்லையும் கீழேயும் உங்களுக்கு கிளாஸ் போட்டு நல்லா ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் வச்சு 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆர்ஓ வைக்கிறதுக்கு வாட்டர் பியூரிஃபையர் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பேசியஸான அந்த கிச்சன்லேருந்து டைனிங் ஹால்லேருந்து ஹாலுங்க. ஹாலிலிருந்து தென்மேற்கு மூலையில் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் இருக்குது. நேச்சுரல் ஸ்பேஸும் வெளிச்சம் வர மாதிரி 3 ஜன்னல் வச்சு உள்ள கபோர்டு ஒர்க் டார்க் பர்பிள் கலரில் நல்லா 4 டோர்ஸ் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. லேப்ட்லையும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ளஸ் கிளாஸ் போட்டு கவர் பண்ண ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நம்மளுக்கு இருக்குது. இந்த வீடு கோயமுத்தூர் ஒத்தக்கால் மண்டபத்தில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்கன்னா 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாகவும் 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்து சுற்றி வர கீழே செராமிக் டைல்ஸ் ஆன்டிஸ்கிட் போட்டு கொடுத்துருக்காங்க. சோப்பு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் எல்லாமே வந்துடும். பிராண்டெல்லாம் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. பெரிய ஹாலுங்க, பெரிய பெட்ரூம், டைனிங் ஹால், கிச்சனோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடுங்க வித் செமி ஃபர்னிஷ்டு. இன்னும் ஒன்று உங்களுக்கு வடமேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கம்பேக்ட் பெட்ரூமுங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் இதுலேயும் நம்மளுக்கு ஸ்டோரேஜும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க.